ஹாய் மக்களே, வெல்கம் டு மீராஸ் மெத்தட் சேனல். எல்லோரும் என்னை மறந்துருப்பீங்க. ஏன்னா நான் வீடியோலாம் போட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. என்னை ஃபாலோ பண்ணுறதே 10 பேர் தான். இருந்தாலும் சொல்கிறேன், என்னென்னா நடுவில் கொஞ்சம் டைம் கிடைக்காம போயிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ எதுக்காகனா, கண்டிப்பாக டைட்டில் பார்த்துருப்பீங்க, பிம்பிள்ஸ் வீடியோ. பிம்பிள்ஸ் அக்னி அக்னி. ஸோ அதுலேருந்து எப்படி நான் என்னோடய ஸ்கின்னை வந்து ரெக்கவர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்னோடய பிம்பிள்ஸு ப்ராசஸிங் டைமில் நான் அப்பப்போ ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு ஒரு வீடியோ எப்படி வந்து நான் க்யூர் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக போடலான்னு நினச்சேன். அண்டு அதுக்கு முன்னாடி என் மூஞ்சி ஏன் இப்படி வீங்கி இருக்குன்னா, சரியா நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க மீன்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு இவங்களுக்காக சொல்கிறேன். நான் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் பேர் தான், இருந்தாலும் சொல்கிறேன். அவங்களுக்கு தெரியும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். திஸ் இஸ் மை ப்ரெக்னென்சி டைம், 3rd ப்ரெக்னென்சி. 3rd இருக்குது. அதோடய ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்கேன். ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் லைட்டிங்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வந்து இங்கே உட்காந்து எடுத்துகிட்ருக்கேன். அண்டு சடனாக ஏன் இந்த வீடியோனா, என்னோடய பழைய வீடியோ ஒன்று இருக்குது, கருவளையம் வீடியோ நினைக்கிறேன். ஸோ கருவளையத்துக்காக நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ஒரு பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான். சொந்தக்கார பொண்ணு தான். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வீடியோ போடுறதே எதுக்காகனா, நாட் ஃபார் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் எனி திங். அது பாதி பேருக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்பப்போ அப்பப்போ நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் ஐ வாண்ட் டு டாக்குமெண்ட் தட் அண்ட் கீப் இட் சேஃப். ஐ நோ தட் பிசிஓ வீடியோ அண்ட் ப்ரெக்னென்சி வீடியோ, நான் ப்ரெக்னென்ட் ஆன விஷயம்லாம் நான் ஷேர் பண்ணப்போ ஐ காட் லாட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த பிம்பிள் வீடியோவும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஐ வில் பி வெரி ஹாப்பி. யூஸ்ஃபுல் இல்லைனாலும் நானே அதை திரும்பி பார்க்கும்போது ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஓகே, சரி, இப்போ மெயின் டாபிக்குள்ளே வரலாமா? ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் பிம்பிள்ஸ், யூனோ. அந்த டீனேஜ் வயசில் வரப்போ வரும் இல்லையா, பிம்பிள்ஸ் எல்லாருக்குமே வரும். ஸோ ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து வர காணும். லைக் அந்த டீனேஜ் வயசுலேயும் வரல, 20+லேயும் வரல. ஸோ ஐ தாட் ஐ வாஸ் பிளஸ்ட். ஓகே, நம்ம ஸ்கின் இப்படி தான் இருக்குது, ஜாலி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு 30 கரெக்டாக 30+ ஆகும்போது, அதுவும் வெக்கேஷனுக்கு லாஸ்ட் இயர் ஊருக்கு போயிருந்தப்போ, போயிட்டு வந்த பிறகு எனக்கு என்ன சேரலன்னு என்னால் சர்ச் பண்ணவே முடியல. என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. திடீர்னு பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முன்ன பின்ன அது நான் ஹேண்டில் பண்ண தெரியாதனால எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுமே தெரியாது. அதுவும் இந்த கல்ஃப் கண்ட்ரி குவைத்தில் ஒன்றுமே கிடைக்காது, ஒரு க்ரீம் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. ஸோ ஐ வாஸ் ஃபீலிங், அதனாலே நிறைய என்னோட ஸ்டோரி பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், பிம்பிள்ஸ்லாம் வந்தது, ஸ்டோரிலாம் போட்டிருக்கேன் அழுந்த மாதிரிலாம். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிஃபோர் ஆஃப்டர் கிளிப்பிங் வரும்ல, அந்த மாதிரி ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க.
என்ன கிளிப்பிங்கை பார்த்தீங்களா? என்னடா இது டிஃப்ரெண்ட்டான வீடியோவான்னு நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் என்னை அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. ஸோ இன்னொரு நாள் தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் எப்படி டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா? எப்படியெல்லாம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுக்கும் அந்த இப்போ நான் பேசியிருந்தேன்ல ரெட் கலர் ட்ரெஸ்ஸில், அதுவுமே கொஞ்ச நாள் பிஃபோர் இது. இப்போ வந்து டோட்டலாக நல்லாவே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. யூ கேன் see மை ஸ்கின் ஹவு இட்ஸ் க்ளோயிங். இந்த ஸ்கின்னா அந்த ஸ்கின்னு நினைப்பீங்க. ப்ராமிஸாக அவ்வளோ பிம்பிள்ஸ் எனக்கு இருந்து இப்போ போச்சு. ஸோ அதெல்லாம் எப்படின்னு தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அது எதனால் வருதுன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படின்னா லைக் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது புதுசாக யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை வந்து உங்கள் டயட் பிரச்சனையா, இல்லை ஹார்மோனல் பிரச்சனையான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஓகேவா? ப்ராடக்ட் யூஸ் பண்ணி வந்துச்சுன்னா அது ஈஸிலி க்யூர் பண்ண முடியும். ஹார்மோனல் பிரச்சனைனா அது நீங்கள் சரி பண்ணணும். லைக் ஹார்மோனல் பிரச்சனைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். லைக் TSH அந்த மாதிரி பிளட் டெஸ்ட் நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்தாலே போதும். இட் காசஸ் லைக் அரவுண்டு சம்திங் 500 to 1000 தான் ஆகும் பிளட் டெஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன லெவல் இருக்குதுன்னு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதனால தான் பிம்பிள்ஸ் வந்திருக்கும். திடீர்னு பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா ப்ராடக்ட்ஸு இல்லைன்னா டயட்டில் லைக் ஓவர் ஃபுட்டியாக ஆயிலி ஃபுட்டியாக நீங்கள் எடுத்திங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் ஆனால் நீங்கள் ஓவர் ஆயிலியாக ஃபுட் எடுக்கும் போது பிம்பிள்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை விட இதெல்லாம் நான் ஜஸ்ட்டு வந்து என்னோடய ஒப்பீனியனில் சொல்கிறேன். எனக்கான இதை விட அதிகமான ரீசன்ஸ் நிறையாவே இருக்குது. முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது பயப்படாமல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. என்ன மாதிரி ரொம்ப சொதப்பிடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா ஹைட்ரேஷன் ரொம்ப வேணும். ஃபஸ்ட்டு H2O. ஓகே. ரெண்டாவது எனி டைப்ஸ் ஆஃப் பிம்பிள்ஸ் நீங்கள் சாசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். முதல்ல நான் வந்து மினிமலிஸ்டோடது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எல்லாமே இங்கே வந்து பிக்சர்ஸ் போடுறேன். நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அஃபர்டபுளாக இருக்கிறது தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு பட்ஜெட்டு ஃப்ரெண்ட்லி தான் பிடிக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சாசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் முதல்ல ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக ரொம்ப பெரிய பிம்பிள்ஸாக இருந்தால் டெரோட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. அது ஆக்சுவலி நம்மலாம் வாங்கக்கூடாது, டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி தான் வாங்கணும். அதுலேயே பர்சன்டேஜ்லாம் இருக்குது. அதில் இருக்கிறதுலே கம்மி பர்சன்டேஜ் 0.05% உள்ள ஆயின்மெண்ட் நான் யூஸ் பண்ணேன் ஸ்டார்டிங்கில். ஸோ இட் பிகம் அது ஓகேவாக இருந்தது, நல்லா தான் ரிசல்ட் கொடுத்துச்சு. ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அந்த க்ரீம் வந்து நான் போட்டுகிட்டே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ், ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்கப்புறமா சாசிலிக் ஆசிட் சீரம். ஓகே, சாசிலிக் ஆசிட் சீரம். ஸோ இப்போ நீங்கள் ஆயின்மெண்ட் வந்து நைட்டு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா மார்னிங் வந்து சாசிலிக் ஆசிட் சீரம் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டே ஆகணும், அது ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் பிம்பிள் வருதுன்னு கை வைக்கிறது, நோண்டுறது, மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி நம்ம கை எங்கே வேணாலும் வைப்போம் இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும், ஃபேஸில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம கை சும்மா இருக்காது, அந்த பிம்பிள் கிட்ட தான் போகும், எனக்கும் தெரியும். பட் வேறு வழியே இல்லை, நீங்கள் கை மட்டும் வைக்காதீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணேன், அது நான் மறந்துட்டேன். நான் என்னென்னு அது பிக்சர் நான் இங்கே போடுறேன். எல்லாத்துக்குமே பிக்சர் போடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோடய லிங்க் எல்லாமே லிங்க் பண்ணுறேன். அது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ மெயினாக அதுக்கப்புறம் ஃபுட்டு நீங்கள் மாற்றி பாருங்கள். நீங்கள் ஆயிலி எடுக்கிறீங்களா இன்றைக்கி வந்து. அதுக்கப்புறம் சுகர் கட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் சுகர் கட் பண்ணிடுங்க. நானும் வந்து நிறைய சுகர் எடுத்துகிட்டு இருந்தேன், அதுவும் ஒரு காஸ்ட் தான். ஸோ மேக்ஸிமம் சுகர் கட் பண்ணிடுங்க. லைக் டீ, காஃபி அதில் சுகர் இருக்கிறது ஓகே தான், 2 ஸ்பூன் சுகர் ஒன்றும் பண்ணிடாது. ஆனால் நீங்கள் ஸ்வீட்டு, ஜாங்கிரி, குலாப் ஜாமுன், லைக் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி எடுக்கும் போது, டார்க் சாக்லேட்ஸ் இஸ் ஓகே, அதர் தேன் த டைம் சேயிங். ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போதும் அதை வந்து என்ன தான் சுகரில் எடுக்கும் போது என்ன ஆகும்னா, சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா நம்ம இன்சுலின் லெவல் அதிகமாகும். ஸோ இன்சுலின் லெவல் அதிகம் ஆகிறச்ச அதோட பிம்பிளுக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பி, லைக் என்ன சொல்கிறது, நானும் வளர்கிறதுக்கு நல்ல இது மாதிரி அதை எடுத்துகிட்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஜங்க் ஃபுட்ஸ் மெயினாக பஜ்ஜி, போண்டா,
பீஸா, பர்கர் அந்த மாதிரிலாம். ஸோ மேக்ஸிமம் கம்மி பண்ணுங்கள். தவிர்க்க முடியாத சூழ்நிலை சாப்பிட்லாம். கண்டினியூஸாக டெய்லி நான் 2 பஜ்ஜி சாப்பிடுவேன், ஈவினிங்கு டெய்லி நான் வந்து போண்டா சாப்பிடுவேன், வாரத்தில் வந்து 4 நாள் நான் வந்து இது எண்ணெயில் பொரிச்ச முறுக்கு சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை கண்டிப்பாக கட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது வீடியோ கட்டாகி வருதான்னு நீங்கள் யோசிக்கலாம். அதெல்லாம் கிடையாது. வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்குலாம் டைம் கிடையாது. ஸோ கிடைக்கிற டைமில் அப்படி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நான் ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் நான் சொல்லணும். என்னன்னா, சீரம், ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த க்ரீம்ஸ் மட்டும் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் தான் யூஸ் பண்ணணும். நான் நர்ஸாக இருக்கனால அதோட ப்ரோ கான்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணேன். உங்களுக்கு அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை கான்ஃபிடென்ட் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன ப்ளேம் பண்ணக்கூடாது. இட்ஸ் ஆல் யுவர் ஓன் ரிஸ்க். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்காக பாருங்கள், கிடைக்கிற டைம்லாம் எடுத்து போட்டிருக்கேன். ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ உங்களுக்காக போடுறேன். ஓகே, பை பாய், தேங்க்யூ.